பிஸ்னஸ் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் பார்ட் 2. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே சரி, ஃப்ரம் த டே ஒன்லேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு இன்கர் ஆகிற எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கணும். ஒரு ப்ராடக்ட் காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஷிப்பிங் சார்ஜஸாக இருக்கட்டும், என்னென்ன காஸ்ட் இன்கர் ஆகிருக்கோ, நீங்கள் எவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நீங்கள் நோட் பண்ணணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது காஸ்டிங். நீங்கள் செப்பரேட் பேஜில் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பல்காக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் பல்காக தான் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, சிங்கிள் பீஸ் 2 பீசஸ் கூட கேட்பாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, காஸ்டிங்னு ஒரு தனி செப்பரேட் புக் மெயின்டைன் பண்ணி ஒரு பீஸோட காஸ்ட் இவ்வளோ, இதில் என்னோடய ப்ராஃபிட் இவ்வளோ, ஷிப்பிங் சார்ஜஸ், ப்ராடக்ட் சார்ஜஸ், லேபர் சார்ஜஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே அதில் இன்கர் பண்ணி நீங்கள் அதுக்குன்னு ஒரு காஸ்டிங் நீங்கள் போட்டு வச்சாதான் நாளை பின்ன உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, இல்லை எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் எடுத்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த அக்கௌண்டிங் காஸ்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் அக்கௌண்டிங் காஸ்டிங் அப்படின்னா கணக்கு வழக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.